ஹாய் வெல்கம் டு லேஸ்ட் ஆக்டிவ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா Blackpink ஸ்டேஷ்னரி கிட்ட தாங்க பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன ரெடி பண்ண போகிறோம்னா நோட் புக் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இன்விடேஷன் கார்டு பிங்க் கலர் இருந்துச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பேப்பர் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கீழே இன்விடேஷன் கார்டு எங்கே அடித்ததோ அங்கே உள்ள நேம் இருந்தது, அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஹாஃப் தான் நம்மளுக்கு தேவை, அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். வீடியோவில் காட்டுற மாதிரி திரும்ப அதையும் ஒரு ஹாஃபாக மடக்கி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பிடிஎஸ் ஸ்டேஷ்னரி கிட்டும் பட்டர்பின் ஸ்டேஷ்னரி கிட்டும் போட்டிருக்கேன். அதுலேருந்து இது டிஃபராக இருக்கணும்னு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வெறும் ஸ்மால் சைஸில் தான் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அந்த வீடியோ பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பாருங்கள். கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு பிடிக்கும். குட்டி நோட்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த நோட்டோட பேப்பர் தான், அதையும் 2ஆக மடக்கி வீடியோவில் காட்டுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த இன்விடேஷன் கார்டையும் மேலேயும் கீழேயும் வச்சு ஸ்டாப்லர் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் பண்ணிக்கிட்டேன். பேப்பரோட அட்டை கொஞ்சம் பெருசாக உள்ள மாதிரி, அது ஒரு ஸ்டைலாக இருக்கட்டும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு Blackpink ஸ்டேஷ்னரி கிட்டுங்கிறதுனால பிளாக்கும் பிங்க்கும் கலந்துருக்கணுங்கிறதுனால பிளாக் கலரு பேப்பரை வீடியோவில் காட்டுற மாதிரி கட் பண்ணி எடுத்து மேலே அந்த ஸ்டாப்லர் போடுற இடத்துல ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு எக்ஸஸாக உள்ளதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதில் Blackpinkன்னு எழுத போகிறோம். அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கிட்டேன். பாக்ஸ் போட்டுக்கிட்டு அதில் ஒரு ஸ்மால் பிளாக் கலர் ஸ்கெட்சை வச்சு Blackpinkன்னு எழுதிக்கிட்டேன். அவ்வளோதாங்க, நோட் புக் ரெடி. நெக்ஸ்ட்டு என்ன ரெடி பண்ண போகிறோம்னா குட்டி கோண்டு எக்ஸாம் பேட் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கார்ட்போர்டு சின்ன சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பிங்க் கலர் பேப்பர் என்கிட்ட இல்லை, அதனால் கிளிட்டர் ஃபோம் ஷீட் பிங்க் கலர் இருந்துச்சு, அதை எடுத்துக்கிறேன். வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த கார்ட்போர்ட் சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கிளிட்டர் சைடை அந்த கார்ட்போர்ட் மேலே வச்ச மாதிரி ஒட்டணும். நம்ம பக்கம் பார்த்த மாதிரி அந்த பிளைன் பீஸ் இருக்கணும், அப்போ தான் எழுதுறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா கிளிட்டர் பக்கம் நம்ம பக்கம் இருந்தால் எழுதுறது கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா, பேக் சைடு பிளாக் கலர் பேப்பர் ஒட்ட போகிறோம், அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த கார்ட்போர்டில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம் 2 சைடும். ஃப்ரண்ட் சைடு பிங்க் கலரும் பேக் சைடு பிளாக் கலரும் வச்சு ஒட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதுலேயும் Blackpinkன்னு எழுத போகிறேன். அதுக்கு ஒரு ஸ்கேலால் ஃபஸ்ட்டு கோடு போட்டு எடுத்துக்கிறேன் பாக்ஸ் மாதிரி. நெக்ஸ்ட் அதுக்குள்ளே Blackpinkன்னு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு கிளிப் மாட்டி எக்ஸாம் பேட் ரெடி. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக கமெண்டில். நெக்ஸ்ட்டு எரேசர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு எரேசரும் ஒரு சாப்ஸ்டிக்கும் எடுத்துக்கோங்க. வீடியோவில் காட்டுற மாதிரி எரேசரில் இந்த சாப்ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இது Blackpink லைட்டர் மாதிரி கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அதில் லப்பர் மேலே பிங்க் கலர் பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம். என்கிட்ட பிங்க் கலர் பெயிண்ட் இல்லை, அதனால் ரெட்டையும் ஒயிட்டையும் மிக்ஸ் பண்ணி பிங்க் மாதிரி வர வச்சு அந்த எரேசர் மேலே பிங்க் கலர் அடிச்சுக்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அந்த சாப்ஸ்டிக் மேலே பிளாக் கலர் அடிச்சுக்கிறேன். அப்படியே பிளாக் பெயிண்ட் அடிச்சுட்டு அப்படியே காய வச்சிடுறேன். அவ்வளோதான், எரேசர் ரெடி. இது Blackpink லைட்டர் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபைல் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு சார்ட் பேப்பரை வீடியோவில் காட்டுற மாதிரி மடக்கி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் A3 சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அந்த சார்ட்டை சென்டர் எதுன்னு ஜஸ்ட் இம்ப்ரெஷன் கொடுத்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு சென்டர்லேருந்து எண்டு வரைக்கும் எது சென்டரோ அதையும் பார்த்து இம்ப்ரெஷன் கொடுத்து எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த சென்டர்லேயும் எண்டுக்கு ஒரு மிடில் கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்திங்களா, அதில் நம்ம ஹோல் போட போகிறோம். மேலேயும் கண்டுபிடிச்சிருப்போம், கீழேயும் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த 2 இடத்துலையுமே ஹோல் போட போகிறோம். அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல ஹோல் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஸ்கேல் வச்சு கோடு போட்டு கீழே உள்ளதுக்கு ஹோல் போடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு உள்ளன் த்ரெட் எடுத்திருக்கேன். அது தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த
ஹோல்குள்ளே விட்டு எடுத்துக்கோங்க, வீடியோவில் காட்டுற மாதிரி ஃபைலுக்கு. ஓகேங்களா? எடுத்துகிட்டு வேணுங்கிற அளவுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு பேலன்ஸை கட் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு அந்த கார்னரில் வந்து பேப்பருக்குள்ளே ஓடும்போதெல்லாம் சிரமமாக இருக்கக்கூடாது. அது ஒரு மாதிரி சில்வர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? அதுக்கு வந்து ஃபாயில் பேப்பரை எடுத்து வீடியோவில் காட்டுற மாதிரி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அது வந்து எண்டில் வந்து ஃபுல்லாக சுற்றி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா புரியும். ஏன்னா வெறும் நூலாக மட்டும் இருந்தால் பஞ்சிங் ஓட்டக்குள்ளே போகிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம நார்மல் ஃபைலில் பார்த்திங்கன்னா இருந்திருக்கும். அது மாதிரி எஃபெக்ட் கொண்டு வரத்துக்கு இது மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். ஃபைல் பேப்பரை ஃபுல்லாக சுற்றி ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். கம்மெலாம் வைக்கல, சும்மா ப்ரெஸ் பண்ணிங்கனாலே நின்றுக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். பிளாக்கு பிங்க்கு ரெண்டுமே வரணுங்கிறதுனால பிளாக் கலர் சார்ட்டு, பிங்க் கலர் உள்ளன் த்ரெட்டு. நெக்ஸ்ட்டு வெளியில் வந்து ப்ளைனாக இருந்தால் நல்லா இருக்காதுல. என்கிட்ட வந்து பிங்க் கலர் பேப்பர் இல்லை, அதனால் கிளிட்டர் ஷீட்டு தான் இருந்துச்சு. அந்த கிளிட்டர் ஷீட்டில் கம் வச்சு ஒட்டிக்கிறேன் வீடியோவில் காட்டுற மாதிரி. நெக்ஸ்ட்டு ஒரு A4 ஷீட்டில் ஒரு துண்டு பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் வீடியோவில் காட்டுற மாதிரி. அதில் வந்து பாக்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டு அதில் பிளாக் பிங்க்குன்னு எழுதி அந்த கிளிட்டர் ஷீட் ஒட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே ஒட்ட போகிறோம். அவ்வளோதான், ஒட்டிட்டேன். ஃபைல் ரெடி. நெக்ஸ்ட்டு பென் அண்ட் பென்சிலுக்கு டாப்பர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து என்கிட்ட பிங்க் கலர் பென்னும் பிங்க் கலர் பென்சிலும் இருந்துச்சு, அதை எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபோம் க்ளே, ஏர் ட்ரை க்ளே இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கிறேன். பிங்க் கலர் க்ளேவை அதிகமாகவும் பிளாக் கலர் க்ளேவை கொஞ்சமாகவும் எடுத்து மிக்ஸ் பண்ணால் ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க, லைட்டாக மிக்ஸ் பண்ணால் ஒரு டிசைன் வருது. அதை வந்து சர்க்கிளாக பண்ணி அது வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி பென்சிலோட பேக் சைடு வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், அது ஒரு ஸ்டைலாக ரெடி பண்ணிக்கிட்டேன். பென்சிலோட டாப்பர் ரெடி. இது வந்து செத்த நேரத்தில் காஞ்சிரும் ஏர்டை கிளைங்கிறதுனால, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சாஃப்டாக போய்டும் அழகா. நெக்ஸ்ட்டு அதேமாதிரி பிங்க் கலர் க்ளேவ் எடுத்துக்கிறேன். அது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி செஞ்சு பென்னோட பேக் சைடு வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதில் வந்து பிளாக் பிங்க் அப்படிங்கிறதுனால பிபி அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் கலர் க்ளேயில் ரெடி பண்ணி அதை வந்து அந்த பிங்க் கலர் க்ளே மேலே வச்சு ஒட்டிக்க போகிறோம். அவ்வளோதான், ரெடி பண்ணிட்டேன். திரும்ப பேக் சைடு வந்து பென் தெரிகிற இடத்துல ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ஃபோம் க்ளேவ் எடுத்து அந்த இடத்தையும் ஃபில் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், டாப்பர் ரெடி, பென் அண்ட் பென்சில். நெக்ஸ்ட்டு பாக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பென்சில் வாங்கின பாக்ஸ் என்கிட்ட இருந்துச்சு, அதை எடுத்துக்கிறேன். அதுலேயே வந்து ஷார்ப்னர் இன்சர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஹோல் இருந்துச்சு, அதையும் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஹோலில் வந்து மேல் சைடு உள்ள பேப்பரை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் அந்த ஹோலுக்கு அந்தான ஒரு கோடு போட்டு வீடியோவில் காட்டுற மாதிரி அதை கட் பண்ணிவிட்டு திரும்ப ஒன் சைடு ஃபுல்லாக எட்ஜஸை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் கார்னர் அந்த பக்கம் கார்னர் எல்லாமே வந்து டேப் போட்டு கொஞ்சம் டைட்டாக ஒட்டிக்க போகிறோம். நான் வந்து இது சொல்கிறதோட நான் செய்கிறத நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2 எட்ஜஸ்லேயும் டேப் போட்டு ஒட்டிக்கோங்க பிரியாமல். ஷார்ப்பினரை அந்த ஹோலில் ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து டபுள் சைட் டேப் யூஸ் பண்ண போகிறோம். டபுள் சைட் டேப்பை ஒன் சைடு வந்து ஷார்ப்பினர் மேலேயும் இன்னொரு சைடு அந்த பாக்ஸ்லேயும் வச்சு ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஷார்ப்பினர் சீவுறதுக்கு ஹோல் வேணும். அந்த ஹோல் வந்து பேனாவால் எங்கன்னு பார்த்து ஹோல்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக ஒயிட் பேப்பர் வச்சு பாக்ஸை கவர் பண்ண போகிறோம். தேவையான அளவு மெஷர் பண்ணி ஒயிட் பேப்பரை கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பேப்பர்லேயும் கொஞ்சம் கம் தடவிக்கிறேன், பாக்ஸ்லேயும் தடவிக்கிறேன். நார்மலாக நம்ம கவர் பண்ணுற மாதிரி தான். அவ்வளோதான், கவர் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒன் சைடு வந்து ஷார்ப்பினர் சைடு மட்டும் வீடியோவில் காட்டுற மாதிரி ஃபுல்லாக ஒட்டி விட்டுக்கோங்க. லாஸ்ட்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து அந்த மே சைடு வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு இடம் வேணும் பார்த்திங்களா, அதை மட்டும் கொஞ்சம் பேப்பர் விட்டு ஒட்டுங்க. நெக்ஸ்ட்டு வந்து உள் சைடும் ஒயிட் பேப்பர் வச்சு ஒட்டிக்கிறேன். திரும்ப சைட்லலாம் எங்கே தெரியுதோ அங்கெல்லாம் குட்டி குட்டி பேப்பர் வச்சு ஃபுல்லாக ஒட்டி கவர் பண்ணிக்கிறேன். இது நார்மலாக எப்படி ஒரு பேப்பரை கவர் பண்ணுமோ அதே தான், அதனால தான் ஃபுல்லாக காமிக்கல, கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சிருக்கேன். திரும்ப அந்த
பேப்பரையே சைடில் வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அந்த பேப்பரையே மடித்து ஷார்ப்னர் ஹோல் தெரிய வேணாம் அந்த சைட்லன்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒட்டிட்டு அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து புர்கா பட்டன் இருக்குது பார்த்திங்களா, அந்த பட்டனை வந்து ஓப்பன் க்ளோஸ்க்கு வச்சு ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் பிங்க் கலர் பேப்பர் இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஒயிட் பேப்பர் ஒட்டினேன். இப்போ வந்து பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிறேன். பாக்ஸ் ஃபுல்லாக அடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். அவ்வளோதான், அடிச்சிட்டேன். காஞ்சிருச்சு. சைடில் விட்டுட்டம் பிறகு அடிக்க மறந்து அதை இப்போ அடிச்சுக்கிறேன். அவ்வளோதான், அடித்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ ஷார்ப்பினருக்கு வந்து க்ளோஸ் பண்ண பார்த்திங்களா, அது வந்து தேவையான அளவுக்கு அந்த இடத்த கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். உங்கள்கிட்ட பிங்க் ஷார்ப்பினர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, ஆரஞ்சு தான் இருந்துச்சு, அதனால் ஆரஞ்சு யூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஷார்ப்பினரோட ஹோலு பேப்பருக்கு மேலே இருக்காதா, அதையும் ஹோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாக்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் க்ளோஸ் பண்ணும்போது மட்டும் சிரமமாக இருக்கும், கொஞ்சம் காஞ்சோன்னு கரெக்டாகிடும் அது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பாக்ஸ் மேலே வந்து பிளாக்பிங்க்னு எழுதுறதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். அதுக்கு உள்ள பிளாக் மார்க்கர் வச்சு பிளாக்பிங்க்னு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த பின் வச்சோம் பார்த்திங்களா பட்டனு, அது வந்து வெளியில் தெரியறதுக்கு ஒரு ஃபோம் கிளே பிளாக் கலரை வந்து வச்சு ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், பாக்ஸ் ரெடி. கொஞ்சம் காஞ்சோன்னா கரெக்டாகிடும். அவ்வளோதாங்க, பாக்ஸ் ரெடி. நெக்ஸ்ட்டு ஸ்கேல் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதில் வந்து பிளாக் கலர் பேப்பரை வந்து ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். அந்த ஸ்கேல் வந்து குட்டியாக ஒரு பீஸ் வரும், அதை வந்து உள்ளே ஒட்டி வெளியில் வந்து பெரிய பேப்பர் ஒட்டுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் இப்படி ஒட்டி பார்த்தேன், சரி வரல. திரும்ப அதை பிரிச்சுட்டு அந்த குட்டி பேப்பரை உள்ளேயும் பெரிய பேப்பரை வெளியிலையும் ஒட்டியிருக்கேன். சைடில் வந்து கொஞ்சம் நான் வந்து மடக்கிலாம் ஒட்டல, கொஞ்சம் பேப்பரை விட்டு சும்மா ஒட்டி விட்டுக்கிட்டேன். அப்படி அது பார்த்துட்டு எக்ஸஸாக உள்ளதை கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். என்கிட்ட பிங்க் கலர் பேப்பர் இல்லை, அதனால் அது தேவையான அளவுக்கு கட் பண்ணி வீடியோவில் காட்டுற மாதிரி சென்டரில் மட்டும் ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதில் வந்து பிளாக் பிங்க்குன்னு நார்மலாகவே எழுதிக்கிறேன். அதில் உள்ள பிளாக் பிங்க் மாதிரி எழுதலை, சும்மா நார்மல் நம்ம பிளாக் பிங்க்குன்னு எழுதுகிற மாதிரி எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ரொம்ப ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. 2 சைடில் ஹார்ட்டு சும்மா அங்கங்கே பாயிண்ட் போட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ரெடி ஸ்கேலு. இப்போது நம்ம செஞ்ச பொருள் எல்லாமே வச்சுருக்கோம். இதில் வந்து ஒன்று ஒன்றா நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த நோட் புக் செஞ்சோம், பென்னோட டாப்பர் செஞ்சோம், நோட் புக்கில் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு பென்சிலு, அடுத்தது பாக்ஸ் செஞ்சோம், அதில் ஷார்ப்னர் செஞ்சோம், அதில் வச்சு உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். டபுள் சைட் டேப்பு தானே, வந்துடுமா ஷார்ப்னர்? அப்படிலாம் இல்லைங்க, நல்லா டைட்டாக இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம்ல, வரத்துக்கெலாம் சான்சஸ் இல்லை. அவ்வளோதான், முடிச்சுட்டு மீதி உள்ள தூளை இந்தமாரி கையில் கொட்டிக்கலாம். ஹோலு அந்த ஒரு அவ்வளோதான், அதையும் எழுதியாச்சு. பென்சிலும் ரெடி. நெக்ஸ்ட்டு ஸ்கேல் செஞ்சோம், ஸ்கேலும் யூஸ் பண்ணி பார்த்துருவோம். இவ்வளோதான், நோட்டு ரெடி, பென்சில், பேனா, ஸ்கேல் எல்லாம் ரெடி. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம் பேட் மாதிரி செஞ்சோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த எக்ஸாம் பேடில் வச்சு அதுவும் எழுதி பார்க்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஃபைலு. இது என் பொண்ணு எனக்கு வரைஞ்சி கொடுத்த ட்ராயிங். இந்த மாதிரி அடிக்கடி ஏதாச்சும் வரைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் 2 பேரும் ரோட்டில் நடந்து போகிறோம், அங்கே டிராஃபிக் சிக்னல் இருக்குது,
சிக்னல் காமிக்கிறாங்க அப்போல்லாம் சொல்லி இது பண்ணாங்க. அந்த பேப்பரை வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து ஃபோல்டு பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வச்சு வீடியோவில் காட்டின மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த இடம் உண்டு. அதுக்கப்புறம் அது பஞ்ச் மிஷின் வச்சு ஓட்டை போட்டு அந்த ஹோலில் வந்து ஃபிட் பண்ணிக்கிற பேப்பரை. ஓகேங்களா? இதுமாரி என் பொண்ணு செய்கிற ட்ராயிங்லாம் அந்த ஃபைலில் வைக்கிறதுக்கு தான் ரெடி பண்ணேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு லப்பரு மறந்துட்டேன். லப்பர் மட்டும்தான் கொஞ்சம் பிங்க் கலர் லப்பர் இருந்தால் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பெயிண்ட் அடித்ததுனால அந்த பெயிண்ட் வந்து அந்த பேப்பரில் வருது. பிங்க் லப்பர் உள்ளவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி லப்பரை இதில் வச்சாச்சு. அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் காய விட்டிங்கன்னா பாக்ஸ் நல்லாயிருக்கும். அந்த பட்டன் பிரியாது. கொஞ்சம் நேரம் காய விடுங்க, அதுக்கப்புறம் கரெக்டாக வந்துடும். ஓகே, அவ்வளோதான். எல்லாமே எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு வீடியோ. பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.